ஏலக்காய் போட்ட பாதாம் பால் இப்போ தான் டேஸ்ட்டாக வருமா? ஆமாம், ஏலக்காய் போட்டு டேக் நிறையா எடுக்கிறதுனால என்னால் ஒன்றா வர மாட்டேங்குது. பார்ட் 1 பார்ட் 2ன்னு போட வேண்டியதாக இருக்குது. எத்தனை ஏலக்காய்? ஒரு ஏலக்காய். இந்த சொல்லாமல் இங்கேருந்தே தூக்கி தூக்கி போடுறீங்க. அவ்வளோதான், போதும். நீ நல்லா அது வாடை அடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஊற்றுனா ஊற்றுங்களா? நீங்களே ஊற்றிடுங்கப்பா. என்னால் கேமரா பிடிச்சிட்டு ஊற்ற முடியாது. அதுக்கு வடிகட்டி வைத்து நம்ம ஊற்றுறோம். போதுமா? இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்கம்மா. தாராளமாக மனசை வச்சு ஊற்றுங்கம்மா. அதெல்லாம் குடிச்சிக்கலாமா? மனசை வச்சா குடிச்சிடலாமா? எல்லாரும் குடிப்பீங்க தானே? அவ்வளோதான், நம்ம பாதாம் பால், டேஸ்டியான பாதாம் பால் ரெடி. இப்போ ஜீனி மட்டும்தான் போடணும். போட்டாச்சு. நீ அதுக்குள்ளேயும் போட்டுறாத. இப்போ அது போய் வாஷ் பண்ணிட்டு வரோம். அது வரைக்கும் நம்மளோட பாதாம் பால் டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்க, அப்பாவுக்குலாம் பாதாம் பால் தான்மா. எல்லாருக்குமே இனிமேல் பாதாம் பால் தான். ஐயோ, டைம் போயிடுச்சுட்டே இருக்கான். சத்தியமா ரொம்ப லவுடு வாய்ஸிங்கும் இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு ஏரியா கண்டுபிடிச்சி அடுப்புக்காகலாம் நம்ம சைலண்டான ஏரியாவில் ப்ளக்கெல்லாம் இருக்காது. எல்லோரும் இண்டக்ஷன்லையாவது வச்சுருவோம்ல. மாதம் கொஞ்சமாக டேஸ்டியாக இருக்க போகுது. நல்லா இருக்கும். அம்மா நீங்கள் தான்மா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அம்மா தான் இது செய்ய சொன்னாங்க. அதனால் அம்மா தான் நிறையா குடிக்கும். சரியா? நீங்கள் செய்ய சொன்ன ஆளுங்க தான் நிறையா கொடுக்கணும். அம்மா அது நான் நடக்கும்போது டபக்கு நான் தட்டி ஆயிடுச்சு. வேணுங்கிறவங்க நம்ம இது கூட போடலாம். இந்த பாயசம் மிக்ஸ் போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை அந்த பாயசம் மிக்ஸ், அதனால் நான் போடலை. இந்த ப்ரேஸ்லெட் நல்லா இருக்கேன். என் பர்த்டே கிஃப்ட் இருந்துச்சு. அம்மா நீங்கள் அப்போ அந்த அவிச்சு முட்டு பண்ணுது. எங்கே போய் கழுவிட்டு வந்த? கிச்சன் வரைக்கும்லாம் நீ போக தேவையில்லை. ஓகே, இதை ஊற்றுற வரைக்கும் நம்ம